எக்ஸாம்பிள் 4.6 ரொட்டேட் த பிங்க் ஷேப். இதுதான் நமக்கு ஏபிசி குடுத்துருக்காங்கல்ல பிங்க் ஷேப். அபவுட் த கிரீன் பாயிண்ட். இந்த கிரீன் பாயிண்ட்ட சென்டரா வச்சுட்டு ரொட்டேட் பண்ணணும். பை த கிவன் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் டைரக்ஷன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 180 டிகிரி குடுத்துருக்காங்க. இப்போ 180 டிகிரினா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்ட்டா ஆப்போசிட். ஸோ இப்ப பாருங்க, நான் இங்க ஒரு லைன், இங்க ஒரு லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 90 டிகிரில இருக்கு. இந்த பக்கம் வந்தா என்னது? 180 டிகிரி. அதாவது நமக்கு எங்க ஃபிகர் இருக்கு? ஸோ இந்த ஃபிகருக்கு டைரக்ட் ஆப்போசிட் எந்த குவாட்ரண்ட்ல வரும்? இந்த குவாட்ரண்ட்ல நமக்கு அந்த ஃபிகர் வரும். இப்ப நான் வந்து இந்த இத 4 குவாட்ரண்ட்டா பிரிக்கிறேன். ஆங்கிள் வச்சு போடாம, நான் என்ன பண்றேன்? வெர்டெக்ஸ் வச்சு போடுறேன். சரியா? ஸோ இது ஒரு வெர்டெக்ஸ். இத நான் இந்த மாரி பிரிக்கிறேன். இது ஒரு கிராஃப் ஷீட் மாரி நெனச்சுட்டு நீங்க பிரிச்சு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஆங்கிள் உங்களுக்கு கன்ஃப்யூஸ்டா இருந்தா நீங்க இத ஃபாலோ பண்ணலாம். இல்ல ஆங்கிள் மெத்தடே உங்களுக்கு ஈஸியா இருந்தா நீங்க இத ஃபாலோ பண்ணலாம். சரியா? நான் இப்ப இத பிரிச்சுட்டேன். இதுல பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? இது எக்ஸ் பிரைம் ஆர் எக்ஸ் டேஷ். இது ஒய் ஆக்சிஸ், இது ஒய் பிரைம். இதெல்லாம் கிராஃப் ஷீட் நம்ம ஹையர் கிளாஸஸ்ல படிப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு 1, இது 2, 3, இது 4. ஸோ இந்த நடு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. எக்ஸுக்கும் 0, இதுக்கும் 0. எல்லாத்துக்குமே 0. ஒய்க்கும் 0, ஒய் டேஷ்க்கும் 0. அதே மாதிரி எக்ஸுக்கு ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? -1, -2, -3, -4. சரியா? இப்போ ஒய் மேல பார்த்தீங்கன்னா இது 1, 2, 3, 4. இது 0. இங்க என்ன வரும்? -1. இந்த பாயிண்ட்ட விட்டுறக்கூடாது. இந்த பாக்ஸ விட்டுறக்கூடாது. நமக்கு சின்னதா இருக்கிறதுனால தெரியாம போயிடும். -2, -3. ஸோ இதுதான் வந்து ஒரு கிராஃப் ஷீட்டோட மாடல் இப்படிதான் இருக்கும். கிளியரா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ ஏ அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. சரியா? ஏ என்ன பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. ஏன்றது எந்த பாயிண்ட்ல இருக்கு? இந்த பாயிண்ட்ல இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் எழுதணும். அப்புறம் ஒய் ஆக்சிஸ் எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1ன்ற இடத்துல ஏ இருக்கு. அப்போ 1, ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? 2ன்ற இருக்கு. இதனால ஒய் ஆக்சிஸ் 2ன்ற இடத்துல இருக்கு. 1, 2. நெக்ஸ்ட் பின்ற பாயிண்ட் இங்க இருக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் தான் எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, ஒய் ஆக்சிஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதே 2. நெக்ஸ்ட் சின்ற பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க இதான எக்ஸ் ஆக்சிஸ் எங்க இருக்கு? 1ல தான் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1ல தான் இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? 4ல இருக்கு. ஸோ 1, 4. சரியா? இது நம்ம நோட் பண்ணிட்டோம்னா, இப்ப நமக்கு என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க? 180 டிகிரி கொடுத்துருக்காங்க. 180 டிகிரினா என்னது? அப்படியே டைரக்டா ஆப்போசிட்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டோம்னா, அப்படியே டைரக்டா ஆப்போசிட்ல வரும். இங்க இருந்து இங்க ஃபிகர் வந்ததுன்னா அது 90 டிகிரி ரொட்டேஷன். அதுவே 180 டிகிரினா எங்க வரணும்? இந்த இடத்துல இந்த குவாட்ரண்ட்ல நமக்கு அந்த ஃபிகர் வரணும். எங்க வர்றது? எப்படி வரையறது? அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே உல்டாவா சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரியா? 1, 2னா இங்க என்ன போட்டுக்கணும்? -1, -2ன்னு போட்டுக்கணும். இப்போ பி 3, 2 இருக்கா? -3, -2. சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சி வந்து என்னது? -1, -4. சரியா? இப்ப இந்த பாயிண்ட்லாம் ஏ பிரைம், பி பிரைம், சி பிரைம். இப்ப இந்த பாயிண்ட்லாம் எங்க இருக்குன்னு நம்ம நோட் பண்ணலாமா? ஏ பிரைம், -1, -2. பாருங்க -1ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், -2ன்றது ஒய் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட்ல இங்க என்ன இருக்குன்னு பாருங்க ஏ பிரைம். கிளியரா? இங்க என்ன இருக்கு? ஏ பிரைம் ஆர் ஏ டேஷ். பி பிரைம் என்னது பாருங்க? -3, -2. -3, -2 எங்க இருக்கு பாருங்க? -3ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும். -2ன்றது ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த இடத்துல வரும். ஸோ திஸ் இஸ் பி பிரைம். சரியா? நெக்ஸ்ட் சி பிரைம் என்னது? -1, 4 இந்த இடத்துல வரணும். பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே -1ல ஜாயின் ஆகணும். ஒய் ஆக்சிஸ் 4ல ஜாயின் ஆகணும். இப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா சி பிரைம். இப்போ நமக்கு இந்த ஃபிகர் எப்படி இருக்குன்னா ஸ்கேல்ல போடணும். ஸோ இந்த ஃபிகர் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி வந்தாச்சு. ஏ பிரைம் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்னது? கரெக்ட்டா 180 டிகிரி ஆப்போசிட். 180 டிகிரினா என்ன பண்ணணும்? சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். 90 டிகிரினா வேற மாதிரி இருக்கும். 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு போதும்.
கிளியரா? நமக்கு இந்த ஃபிகர் எப்படி ரொட்டேட் ஆயிருக்கு 180 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், இதே மாரி இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சுக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ். இது உங்களுக்கு கிராஃப் ஷீட்ல குடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அப்படியே போட்டுறலாம். இது ஒய் ஆக்சிஸ். முன்னாடி மாரியே நம்ம வரைஞ்சுக்கிறோம். சரியா? ஆங்கிள் இல்லாம இது வெர்டெக்ஸ் வச்சு போடுறது. ஆங்கிள் வச்சியும் போடலாம் நம்ப. இதுல பார்த்தீங்கன்னா, இது 0 பாயிண்ட். எல்லாத்துக்குமே இது 0 தான். இங்க இது 0 பாயிண்ட். இது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். இது எக்ஸ் பிரைம். இது என்னது? ஒய் ஆக்சிஸ். இது ஒய் பிரைம். சரியா? இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பக்கம், என்ன பக்கம் ரைட் சைடு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல 1, 2, 3, 4. இந்த பக்கம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, -1, -2, -3, -4. இங்க பாருங்க 1, 2, 3, 4. இங்க என்ன வரும் பாருங்க, -1, -2. இங்க -1 கரெக்ட்டா இந்த 0ல இருந்து அடுத்த கட்டம் என்னது -1 போடணும். மிஸ் பண்ணக்கூடாது. -3, -4. சரியா? இப்ப பாருங்க நான் ஏவோட வெர்டெக்ஸ் என்னன்னு எழுதுறேன். பாருங்க பாயிண்ட் இங்க இருக்கு. பாயிண்ட் இங்க தானே இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல எதுல இருக்குன்னு பாருங்க -1ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல எதுல இருக்கு பாருங்க -2ல இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பி பாயிண்ட். பி பாயிண்ட் இங்க இருக்கு. பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ்னா இதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? -4ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? அப்படியே இங்க பண்ணோம்னா -2ல இருக்கு. நெக்ஸ்ட் சி பாயிண்ட். சி பாயிண்ட் பாருங்க இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு? -4ல தான் இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்குன்னு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா இதுவும் -4. சரியா? நெக்ஸ்ட் டி பாயிண்ட். டி பாயிண்ட் எங்க இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் முதல்ல பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் -1ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? -4ல இருக்கு. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிகிரிய பார்க்கணும். 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ். கவுண்டர் கிளாக் வைஸ்னா என்னது? கிளாக்னா கிளாக் இப்படி சுத்தும். ஆமா தானே? அதே கவுண்டர் கிளாக் வைஸ்னா என்னது? இப்படி ஆப்போசிட்ல நமக்கு சுத்தும். அப்போ இந்த ஃபிகர் என்னன்னா, இப்படி இந்த மாரி இருக்க ஃபிகர் எப்படி ஆக போகுது பாருங்க. இது அப்படியே இப்படி ஆக போகுது. சரியா? அது எங்க ஆக போகுதுன்னா, இங்க ஆக போகுது. ஏன்னா இதுக்கும் இதுக்கும் தான் நமக்கு என்னது 90 டிகிரி. கிளியரா? 180 டிகிரி இதுவே 180 டிகிரி குடுத்திருந்தாங்கன்னா, இந்த ஃபிகர் எங்க வந்திருக்கும்? இந்த ஃபிகர் எங்க வந்திருக்கும்? இந்த இடத்துல வந்திருக்கும். இப்ப நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? 90 டிகிரி தான் குடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபிகர் எந்த இடத்துல வரும்? இந்த குவாட்ரண்ட்ல தான் வரும். அந்த குவாட்ரண்ட்ல நம்ப பார்க்கணும். சரியா? அந்த குவாட்ரண்ட்ல நம்ம என்ன பார்க்கணும்? என்ன பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இங்க 90 டிகிரி இருக்கா? இங்க நம்ம 180 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணோம்? இங்க பாசிட்டிவா இருந்தது அப்படியே இங்க நெகட்டிவா மாத்திட்டோம். சரியா? ஆனா இங்க 90 டிகிரிக்கு என்ன பண்ணணும்னா, அப்படியே உல்டாவாக்கணும். 2 ஸ்டெப் இருக்கு 90 டிகிரிக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா பாருங்க -1, -2 இருக்கா? என்ன பண்ணிடணும்? -2, -1ன்னு போட்டுறணும். நெக்ஸ்ட் பி பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு? -4, -2 இருக்கா? இங்க -2, -4ன்னு மாத்திடணும். சி பார்த்தீங்கன்னா, -4, -4 அத சேஞ்ச் பண்ணாலே அப்படிதான் வரும். அப்புறமா டி பார்த்தீங்கன்னா, அப்படியே உல்டா -4, -1. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 90 டிகிரிக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுது? சேஞ்ச் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். சேஞ்ச் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அப்படியே உல்டாவா போட்டுறணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, பாருங்க இங்க இருந்து இங்க 90 டிகிரி வருதுன்னா, இங்க பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ் என்னவா இருக்கு? எக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு. ஆமா தானே? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எக்ஸ் நெகட்டிவா இருக்கு. ஒய் என்னவா இருக்கு? ஒய் வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? செகண்ட் ஸ்டெப் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ் ஃபார் திஸ் ஃபிகர். ஒவ்வொரு ஃபிகருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து தான் போடணும். ஸோ எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்க பாருங்க. எக்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. எது எக்ஸ் ஆக்சிஸ்? இதெல்லாம் எக்ஸ், இதெல்லாம் ஒய். இதெல்லாம் எக்ஸ், இதெல்லாம் ஒய். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஒய் மட்டும் என்ன பண்ணிடணும்? பாசிட்டிவா போட்டுறணும். அவ்வளவுதான்.
இப்ப இதுவே இந்த இடத்துல வந்ததுன்னா என்னது? எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். அந்த மாதிரி நம்ப அ மாத்தி போடணும். ஸோ ஒவ்வொன்னும் இது மாரி நெறைய டயகிராம் போட்டா தான் வரும். இதெல்லாம் நெறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ப மார்க் பண்றது தான் பாயிண்ட். இப்ப ஏ பார்த்தீங்கன்னா -2, 1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல -2 பாருங்க. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல -2, ஒய்ல வந்து 1. அப்போ எங்க வரும் பாருங்க, இங்க வரும். இங்க வருமா? நெக்ஸ்ட். இது வந்து என்னதுன்னு பாருங்க. ஏ பிரைம். ஏ பிரைம். அடுத்ததா இது ஏ பிரைம், பி பிரைம், சி பிரைம், டி பிரைம். பி பிரைம் -2, 4. பாருங்க இங்க -2 இங்க என்ன வரணும்? 4ல வரணும். ஸோ திஸ் இஸ் பி பிரைம். ஓகேவா? நெக்ஸ்ட் சி பிரைம். சி பிரைம் பாருங்க -4, 4. -4 எக்ஸ் ஆக்சிஸ், 4 ஒய் ஆக்சிஸ். திஸ் இஸ் சி பிரைம். டி பிரைம் பார்த்தீங்கன்னா -4, 1. ஸோ இங்க -4 இங்க 1. ஸோ இது ஜாயின் பண்ணலாமா? ஸோ நமக்கு 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ்ல நம்ம ரொட்டேட் பண்ணினோம்னா, நமக்கு இந்த ஃபிகர் என்னவா இருக்கு? இந்த மாரி வந்திருக்கு. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, 180 டிகிரி வந்ததுன்னா, அப்படியே சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதுவே 90 டிகிரி வந்ததுன்னா, என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸும், ஒய் ஆக்சிஸும் மாத்திட்டு, எந்த குவாட்ரண்ட்க்கு போகுது அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம சைன் போடணும். This figure is converted into like this. கிளியரா? ஸோ இது ஏ பிரைம், பி பிரைம், சி பிரைம், இது டி பிரைம். அப்படியே நம்ப உல்டாவா கிளாக் வைஸ்ல இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா, இந்த மாரி வந்திருக்கு. எத்தன டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம்? 180 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம். கவுண்டர் கிளாக் வைஸ்ல. கிளியரா? சரி 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கோம் கவுண்டர் கிளாக் வைஸ்ல. இப்ப இந்த ஃபிகர் இப்படி வந்திருக்கு. ஓகே.